எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம்ங்கிறத பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15 வருட காலம். ஏன் இந்த 15 வருஷம் நான் சொல்றேன்னா, மக்காவுல 13 வருஷமா, ஹிஜ்ரி 2ல தான் ஜக்காத் நமக்கு கடமையாகுது, எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த 15 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, வறுமையை ஒழிப்பதற்கான திட்டத்தை தயார்படுத்தினாங்க. என்னன்னா, ஒரு மனிதர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொய் சத்தியம் செஞ்சுட்டேன், நான் முறிச்சிட்டேன், சத்தியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், முறிச்சிட்டேன், 10 ஏழைகளுக்கு உணவு கொடு. வறுமையை போக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நோன்பு நேரத்துல என்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டுட்டேன், நீங்க 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாமே, அதாவது நான் இப்போ ஒரு நேர்ச்சைக்கு ஒரு கஃபாராவா இருக்கட்டும், அல்லது ஒரு நோயாளியோ அல்லது பலகீனமான நோன்பு வைக்காம ஆகக்கூடிய அந்த முதியவரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கஃபாரா, ஒரு ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உணவு. இப்ப எல்லாமே அந்த வறுமையை நீக்கக்கூடிய அந்த திட்டத்தை தான் 15 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க கையில. அதுக்கப்புறம் தான் மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 2ல தான் ஜக்காத் கடமையாகுது. முதல் நசீகத்தை என்ன சொன்னாங்க, நமக்கு அடிக்கடி சொல்வதுதான் அத்துஇமு துஆம், ஏழைகளுக்கு நீங்க உணவளியுங்க. அப்ப சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்குது, சுப்ஹானல்லாஹ். நான் என்னுடைய இந்த 10, அதாவது என்னுடைய ஆயுள் காலம், இந்த மதீனாவுல எத்தனை வருஷம் அல்லாஹ் என்னை வாழ வைக்கின்றானோ அத்தனை வருஷம் ஆயுள் காலத்திற்குள் இந்த மதீனாவில் ஒருவர் கூட ஜக்காத் வாங்குபவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்றதை விட எல்லோரும் ஜக்காத் கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அப்படிங்கறத சொன்னாங்க. அவ்வளவு வறுமைகளை போக்கக்கூடிய, ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வறுமை என்பது ஈமானை போக்கிவிடும். வறுமை என்பது ஈமானை போக்கிவிடுமா. வறுமை என்பது வரமல்ல. சஹாபாக்கள் எல்லாருமே வறுமையில வாழல, எளிமையில வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதீனாவுக்கு போன பின்னாடி, அதுலயும் சில போர்களுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி மில்லியனரா ஆயிட்டாங்க. ஆமா, இது ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும் போதெல்லாம் 5 கோடிக்கு சொத்துக்காரர் அவரு. ஆனா அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வரும் பொழுது துணி கூட மாத்த ஒரு துணி கூட கிடையாது. ரசூலுல்லாஹ்வே எடுத்துக்கோங்களேன், அவங்க கடைசி அந்த வருஷத்துல எத்தனை குர்பானி கொடுத்தாங்க? ஒட்டகம் 100 குர்பானி. ஒரு ஒட்டகம் ஒரு 5000 திர்ஹம் வச்சுக்கிறோமே, இப்ப மதிப்பு ஒரு 50,000 வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பணக்காரரு. நாம அப்படியே சும்மா வறுமையிலையும் எளிமை அப்படியே ஏழைக்காரங்க அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே இருந்துச்சு சஹாபாக்களுடைய காலத்துல, ரெண்டுமே இருந்துச்சு. ரொம்ப வறுமையிலும் வாடி இருக்கிறாங்க, ஆனால் அதற்கு பின்னால் செல்வ நிலையில் எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே வறுமையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டங்களாகத்தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறப்புக்கு முதல் வருஷம் நம்ம முஆத வழி அனுப்புவார்ல, முஆத் நீங்க யமன் நாட்டு தேசத்துக்கு நீங்க போறீங்க, நல்ல முறையில தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கரெக்டான முறையில நீங்க என்ன செய்யுங்க, வசூல் செய்யுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க.